மந்திரக்காட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்னிற ஒளி பரவி மரங்களும் மலர்களும் சிரித்துக் கொண்டிருக்கும். இந்த காட்டில் வாழும் சிறிய தோழர்களில் மிகவும் நெஞ்சம் நன்னனவாக இருப்பவன் ஒரு குட்டி முயல். அவன் மிக மென்மையானவன், ஆனால் கொஞ்சம் பயப்பட்டு போகும் தனமும் உண்டு. அவன் தினமும் மெதுவாக சுற்றி வந்து பறவைகளையும் சிட்டுக்குருவிகளையும் சின்ன பூச்சிகளையும் அமைதியாக பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் எந்த சத்தத்தையும் கேட்டால் உடனே துள்ளி ஓடிவிடுவான். அவன் நினைப்பான், நான் இன்னும் துணிவாக இருக்க முடியுமா என்று. ஒரு மாலை காட்டு மெதுவாக இருள் சூழும்போது மரங்களுக்குள் ஒரு விசித்திரமான சப்தம் கேட்டது. காற்றின் குரல் போல, ஆனால் கொஞ்சம் வேறுபட்டது. காட்டு நண்பர்கள் எல்லாம் அச்சத்துடன் ஒதுங்கிக் கொண்டனர். யாரும் வெளியே வர தயங்கவில்லை. அந்த நேரத்தில் குட்டி முயலின் மனசு துடித்தது. அவன் பயமாக இருந்தாலும் நண்பர்கள் பயத்தில் இருப்பதை நினைத்து யாராவது பார்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். அப்போது அவன் பயத்தை கடந்து ஒரு அடியை முன்னே வைத்தான். அதுவே உண்மையான துணிவு பிறக்கும் தருணம். அவன் மெதுவாக அந்த சப்தம் வரும் திசை நோக்கி நடந்தான். மரங்களின் கிருவுள், காற்றின் சுழல் எல்லாம் அவனை பயமுறுத்தின. ஆனால் அவன் இதயத்தில் ஒரு சிறிய ஒளி பிரகாசித்தது. அது அவன் நண்பர்களுக்கான அக்கறை. அவன் அருகே சென்றபோது உண்மை தெரிந்தது. அந்த சப்தம் எந்த பிசாசோ ராட்சசனோ இல்லை. ஒரு பழைய மரத்தின் கிளை காற்றில் ஆடி சத்தம் பண்ணியது. மந்திரக்காற்றை பயத்தின் பின்னால் எதுவும் இல்லை, ஒரு சிறிய மரக்கிளை மட்டும். அவன் நிம்மதியாக மூச்சுவிட்டான். தன்னுடைய பயத்தை வென்றது அவனுக்கே நம்ப முடியவில்லை. இப்போது அவன் மனசு சிங்கத்தின் துணிவை போல பெரியதாக உணரப்பட்டது. காட்டு நண்பர்கள் எல்லாம் மறைந்த இடங்களிலிருந்து வெளியே வந்து இப்போது எல்லாம் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தனர். முயல் அச்சத்தை மார்பில் தாங்கிக் கொண்டு உண்மையை கண்டுபிடித்தது காட்டை மீண்டும் மகிழ்ச்சியால் நிரப்பியது. இந்த கதை நமக்கு ஒரு அழகான உண்மையை சொல்கிறது. பயம் என்பது எல்லோருக்கும் வரும். ஆனால் அதை எதிர்கொண்டு முன்னே செல்வதே துணிவு. நம்மால் முடியும் என்று நம்பினால் நாமும் அந்த சிறிய முயல் போல வீரர்களாக மாறலாம். இவ்வாறு குட்டி முயல் அந்த மந்திரக்காட்டின் சிறிய காவலானாக மாறினான். அன்பும் துணிவும் சேர்ந்தால் எதையும் வெல்ல முடியும் என்பதை அந்த நாள் காடு முழுவதும் கற்றுக்கொண்டது. Thanks for watching. Subscribe me.